ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தக்காளி தொக்கு. பேச்சுலர்ஸ் ஆஃபீஸ் கோயிங் உமன்ஸ் எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், கொஞ்சம் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் பத்து பல் பூண்டு உரித்து போடணும். அது சும்மா லைட்டாக வதங்கினதுமே ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இல்லைன்னா தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணணும். ஒரு வெட்டி வச்ச வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 2 பேருக்காக நான் செஞ்சுருக்கேன் ரெசிபி. இப்போ உங்களுக்கு 4 பேர் வேணும் அப்படின்னா அது டபுள் த குவான்டிட்டி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு சிடி சால்ட் ஆட் பண்ணிக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 3 தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு டூ டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காரம் பிடிக்கும்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக 3 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தோன்னா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இது ரைஸ் கூட நம்ம பிசைஞ்சு நம்ம ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸாகவும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை தோசை, இட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தொட்டு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.